இன்றைக்கி மசால் தோசை பண்ணுறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு மசால் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஒன்று, ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரெண்டையும் நல்லா வேக வச்சு அதை உதுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெயும் நெய்யுமா கலந்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து இதெல்லாம் போட்டு வதக்கி கடைசியில் இந்த கிழங்கையும் போடணும். மஞ்சப்பொடி, இது கூட சில்லி பவுடர், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மசிச்சு விட்டுறலாம். கடைசியாக கொஞ்சம் நெய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறோம். இது என்ன பண்ணோன்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். தோசையை வார்த்துட்டு நம்ம சைடில் எண்ணெய், மேலே நெய் போட்டுட்டு மசாலாவை ஒரு பக்கம் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணினதுன்னு சொன்னால் தான் தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறுமனே ஸ்வீட் பொட்டேட்டோவில் கூட பண்ணலாம். சட்னி ஸ்ப்ரெட் பண்ணியும் பண்ணலாம். சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். தொட்டுக்கு எதுவும் வேண்டி இருக்காது. இல்லைனா ஃபுல்லாகவே மசாலாவையும் வச்சு சட்னியோட பரிமாறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.